Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. நான் சங்கர், வசந்தகுமாரி. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா அம்மா தீபாவளிக்காக சூப்பரான ஒரு ஹல்வா செஞ்சு காட்ட போறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அது என்ன ஹல்வாம்மா அது? அது சஸ்பென்ஸ் தான். நான் பாதாமி பிஸ்தா அது போல எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஆனா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே செய்யலாம். பாதாம் அல்வாலாம் தோத்து போயிடும். அது உனக்கே சஸ்பென்ஸ் தான். ஓகே, சூப்பரான ஹல்வா. ஆனா அது ஹல்வா. ஆமா. ஓகே, ஹல்வா ஒன்னு செஞ்சு காட்ட போறாங்க. கரைஞ்சிடும். ஓ, சூப்பரான ஒரு ஹல்வா செஞ்சு காட்ட போறாங்க. ஓகே, இந்த ஹல்வா பார்த்துட்டீங்கன்னா நம்ம அம்மா வந்து நம்ம மீனாட்சியோட சாண்ட்விச் பாட்டம் கடாயில தான் செய்ய போறாங்க. நடுவில் ரொம்ப நாள் சாண்ட்விச் பாட்டம் கடாய் இல்லைங்க. இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். தீபாவளிக்காக ஒரு 200 செட்டு வந்திருக்கு. 200 செட்டுனா 200 × 5 1000 கடாய் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க தயவு செஞ்சு இப்பயே புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் தீபாவளி கழிச்சு தான் வரும். ஸோ தட் அந்த லிங்க்கும் இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். அது வெள்ளை கொண்ட கடலை 1 கப் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 1 கப் கொண்டக்கடலைக்கு 1½ கப் பால், 1½ கப் சர்க்கரை, 1/2 கப் நெய். இது இருந்தால் போதும் நம்ம அல்வா செய்கிறதுக்கு. அவ்வளோதானா இன்க்ரீடியன்ஸ்? ஆமாம். இதுக்கு வந்து அதாவது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து குங்குமப்பூ 2 இதழ் போட்டால் போதும். ஓகே, இது மூக்கு கல்லன்னா நார்மலா அந்த சென்னா தான். அதாவது நமக்கு சத்தான ஒரு பொருளை தான் இந்த அல்வா செய்ய போறோம். ஆனா நிஜமா நீயே சாப்பிட்டுட்டு இப்ப நீங்க லாஸ்ட்ல சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேமா, சரி. அந்த அளவு டேஸ்டா இருக்கும். இப்போ இது எப்படி ப்ராசஸ்ன்னு சொல்லிடுங்க. இப்போ வந்து இந்த கடலை இந்த சென்னாவை நைட்டே வந்து ஊற வச்சிடணும். நான் நைட்டு ஊற வச்சுட்டு காத்தால எழுந்திரிச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை நம்ம அரைச்சிக்கணும். பால் ஊற்றி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச கடலையை வந்து ஜெனித் மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ இதை பால் ஊற்றி நம்ம கலந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மெஞ்சிடுச்சு. இது நம்ம இதுலேயே கொட்டிக்கலாம், வானலிலேயே போட்டுக்கலாம். அம்மா இப்போ யூஸ் பண்ணது ஜெனித் மிக்ஸி 15.0. அப்புறம் கடாய் யூஸ் பண்ணியிருக்காங்க, மீனாட்சி சாண்ட்விச் பாட்டம் கடாய். அப்புறம் இப்போ அம்மா யூஸ் பண்ணுறது வந்து சிலிகான் ஸ்பேச்சுலா, பெருசு இருக்கிறதுலே பெரிய சைஸு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கடைசியாக இருக்கிறத வந்து இந்த பால் போட்டு ரன் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து பால் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். இதுலேயே சுகரும் போட்டுக்கலாம். அடுப்பில் வைக்காமே இதெல்லாம் எல்லாம் கலந்துக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு பாகு வைக்கிறதோ எதுவுமே கணக்கு கிடையாது. இந்த ரேஷியோ போட்டு எல்லாமே கலக்கிட்டேன். 20 மினிட்ஸ் கூட தேவையில்லை, அல்வா ரெடி ஆகிடும். சூப்பர். பாருங்க, அம்மா எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. 3 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளை மூக்குக்கல்ல, பால், சர்க்கரை, குங்குமப்பூ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் கொஞ்சமாக நெய். செம்மையான அந்த ஹல்வா செஞ்சு இந்த தீபாவளிக்கு நீங்கள் அசத்துங்க. பாருங்கள், சூப்பரான டெக்ஸ்சரில் அம்மா இப்போ செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாண்ட்விச் பாட்டம் கடாயில். இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து பாதாம் அல்வா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் இல்லைம்மா? ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு.
அதை எதுக்காக குங்குமப்பூ போடுறதுன்னா இந்த பாதாமி கலர் வர்றதுக்காக. பாதாம் கலர் வரும். ஓகே. ஆமாம், கைவிடாமல் கலரணுமாம்மா? கொஞ்சம் விட்டு விட்டு கலர்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, அடிப்பிடிக்காது நம்ம வானலியில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த சமயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யும் விட்டுக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குமா? எனக்கு நம்ம பெரியம்மா பொண்ணு கீதாக்கா கரூரில் இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, சித்தி இவ்வளோ சொல்லித்தரீங்க, இதுவும் சொல்லித்தாங்க சித்தி, ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. என்ன இதில் போய் அல்வா சொல்கிற அப்படின்னு. சரி, நம்ம வந்து எதுவுமே செஞ்சு பார்க்காம யாருக்கும் சொல்லிடக்கூடாது ஒருத்தர் நம்பின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் வந்து முதல்ல ஒரு நாள் வந்து செஞ்சு பார்த்தேன். சின்னதாக ஒரு 1/2 டம்ளர் போட்டு செஞ்சு பார்த்தேன். நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே பாதாம் அல்வா தானேன்னு சொன்னாங்க. ஓ, இதுதான் அன்னைக்கு கொடுத்தீங்களா? ஆமாம், நானும் அது பாதாம் அல்வான்னு தான் நினச்சேன். நான் அது சஸ்பென்ஸ் உடைக்கல தானே, ஏன்னா இது செஞ்சு காட்டணும்ல, அதுக்காக தான் நான் வந்து சஸ்பென்ஸ் உடைக்காமல் இருந்தேன். இப்போ வந்து யார் வந்து யாருக்கு தந்தாலும் நம்ம உமாவும் செஞ்சாங்களாம்மா வீட்டில். நான் என் உமா கிட்ட சொன்னேன், நம்ம பொண்ணு உமா கிட்ட சொன்னதுக்கு அவங்க வீட்டில் செஞ்சுட்டு கெஸ்ட் வந்திருந்தாங்களாம்மா. அவங்களுக்கு தந்துட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு என்ன அல்வான்னு சொல்லுங்க பார்க்கலான்னா, பாதாமி அல்வா தானே, அது என்ன தெரியாதான்னு கேட்டாங்களாம்மா. அந்த அளவுக்கு நல்லா இருந்த காட்டி தான் சரி நம்ம வியூவர்ஸும் இது பயனடையட்டுங்கிறதுக்காக நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகே, வெரி குட். சூப்பரான ஒரு ரிப்ளிகா ஹல்வா ஃபார் பாதாம் ஹல்வான்னு சொல்லலாம். அப்படியே அன்றைக்கி அம்மா கொடுக்கும்போது நான் நிஜமாக பாதாம் ஹல்வான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு அவங்க இந்த மூக்குக்கல்லை, வெள்ளை மூக்குக்கல்லையில் தான் செஞ்சுருக்காங்கன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஆயிடுச்சுன்ட்டு. பாருங்கள், அல்வா ஒட்டாமல் வந்துடுச்சு. இது இந்த பதத்தில் தான் எடுக்கணும், நம்ம ஸ்பூன் போட்டு தான் சாப்பிட்றதுக்காக. இது கொஞ்சம் நேரம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ வந்து நம்ம தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் தேவைங்கிறதுக்காக தான் இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து கரெக்டாக பாதாமி கலர் வந்துடும். ஆமாம்மா, அப்படியே பார்க்கறதுக்கு பாதாமி ஹல்வா மாதிரியே தான்மா இருக்கு. ஆமாம், அதுக்காக தான் அது நிறைய போட வேண்டியதில்லை. அதான் லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது கூட நான் அது பாதாமி ஹல்வான்னு தான் நினச்சேன். இப்போ தான் நீங்கள் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறீங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. முடிஞ்சு போச்சா இப்போ ஸ்டேஜ்? அவ்வளோதான். சூப்பர். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு நம்ம சாண்ட்விச் பாட்டம் கடாய். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண இந்த சாண்ட்விச் பாட்டம் கடாய் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாண்ட்விச் பாட்டம் கடாய் நீங்கள் வாங்கி இந்த தீபாவளிக்கு நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு. ஓகே, பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு பாதாம் அல்வாக்கு ரிப்ளிகாவாக அம்மா செஞ்சுருக்காங்க. இது சென்னா ஹல்வான்னு கூட சொல்லலாம் இல்லைம்மா? சென்னா ஹல்வா. ஓகே, இந்த ஹல்வா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த டெக்ஸ்டரும் பார்த்துட்டிங்கன்னா அதே பாதாம் அல்வா மாதிரியே இருக்குங்க. ஸோ தட் இந்த தீபாவளிக்கு அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் 1000 ரூபா போட்டு பாதாம் அல்வா வாங்கி செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் பட்ஜெட் ஹல்வான்னு சொல்லலாம் நம்ம சென்னா ஹல்வா. இந்த ஹல்வா அம்மா சொன்ன ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அசத்துங்க. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குமா? செம்ம டேஸ்ட்டுங்க. சொன்னாதான் தெரியும் நான் இது வந்து சென்னா அல்வான்னு, இல்லாட்டி பாதாம் அல்வானே தான் சொல்லுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ஹல்வா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படியே நீங்கள் கொடுக்கலாம், நாட் அன் இஷ்யூ. இல்லைன்னா பாதாம் ஃப்ளேவர்ஸ் கூட விற்கும். நீங்கள் அது ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 100% பாதாம் அல்வாவே தான். ஸோ தட் இந்த அல்வா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை கேட்ச் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனாட்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐகான் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுடன் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். Until then, this is Shankar வசந்தகுமார் signing off. Take care. Bye.